ராமனும் சீதையும் மணிமண்டபத்தில் இருக்கின்ற பொழுது சீதைக்கு அலங்காரம் பண்ணி சீதைய மணிமண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ராமனை தசரதன் மற்றும் எல்லோரும் சீதையை முதல் முறையாக பார்ப்பதும் அவளுக்கு போட்ட நகைகளினுடைய ஒப்புமைகளை அழகாக கம்பன் பேசுறார். அதை நம்ம நிறைய பார்த்தோம். அழகான என்னென்ன நகைகளுக்கு என்னென்ன விதமான ஒப்புமைகளை சொன்னார் அப்படிங்கிறது தெரியும். அருமையான ஒரு ஒப்புமைகளை சொல்லி அப்ப அந்த சீதையை அந்த அவைக்குள்ளே கூட்டி கொண்டு வர்றாங்க. வந்த பிறகு ராமர் தசரதர் எல்லாரும் பார்க்கிறார். தசரதர் பார்த்த பிறகு சொல்லிட்டார், பொன்னின் நிறமாக இருப்பதினாலே இவள்தான் திருமகள். இத்தனை நாளா வெளியில போய் போரெல்லாம் ஜெயிச்சு நாட்டை மண்ணெல்லாம் பிடிச்சு திருமகளை பிடிக்கல, ஆகவே அதனுடைய உருவமாக சீதை வந்து விட்டாள் என்று சொல்லி அவர் மனசுல நினைக்கிறார். வசிஷ்டர் பார்த்தார். பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு, இது திருமகள். அவள் ஏற்கனவே வைகுண்டத்துல இருந்த வைகுண்டபதியோடு பக்கத்துல இருந்தவள். அவள்தான் ஸ்ரீதேவியாக இருந்தவள். ஆகவே அவதான் இப்போ ரூபம் எடுத்து சீதையா வந்திருக்கா. ஆகவே 2 பேரும் தம்பதிகள் சேர போறாங்க அப்படின்னு வசிஷ்டர் புரிஞ்சுட்டார். விஸ்வாமித்திரரும் ஆச்சரியப்பட்டு 2 பேரையும் பார்த்து சந்தோஷப்படுறார் மனதாலே. இப்படி அழகாக அவளை பார்த்த பிறகு இனிமேல் இன்னொரு அழகான ஒரு பெண்ணை பற்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டதாக விஸ்வாமித்திரர் இருக்க, ஜனகன் தன்னுடைய மகளை தன் பக்கத்திலே வந்து அமரச் சொல்லி அழகாக அப்பா வந்து பக்கத்துல உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்ற. அப்பா சொன்ன உடனே சீதை வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறா. உட்கார்ந்த உடனே எல்லோரும் சீதையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சீதைக்கு எதிரில் ராமன் தானா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வேணும். நேரடியா பார்க்கறது கூச்சம். அதனால என்ன பண்றா, கைவளையை திருத்துவது போலே தன்னுடைய கடைக்கண்ணால் அவனை ஒரு பார்வை பார்க்கிறான். கைவளையை திருத்துற மாதிரி ஒரு கடைக்கண்ணால் ஒரு பார்வை பார்க்கின்ற பொழுது அதுதான் ராமன்னு தெரிஞ்ச உடனே மனசு ஒரே சந்தோஷம். நாம அன்னைக்கு பார்த்த அதே பரம்பொருள் அவரே தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே ஒரு சந்தோஷம். சீதைக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாம் நடக்க அப்போ உடனே நாளை குறிச்சிடலாம். பெரியவங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நாளை குறிச்சிடுவோம், திருமண நாளை நம்ம குறிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நாளைக்கு நல்ல நாள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை டிக்ளேர் பண்றாங்க. அது பங்குனி உத்திரம் என்று சொல்லப்படும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு பாருங்க, பங்குனி உத்திரம் ஐயப்பனுக்கும் விசேஷம்னு சொல்லுவோம். பங்குனி உத்திரம் முருகனுக்கும் விசேஷம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் ராமன் சீதையினுடைய திருமணம். இப்ப பங்குனி உத்திரம் எவ்வளவு அழகான ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரமாக இருக்குன்னு புரியுது. அப்ப இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அதற்கான விஷயங்களை சொல்லக்கூடிய இடத்துல நம்ம நிறுத்தணும். இது உங்களுக்கு திரும்பவும் நம்ம விட்டதை புரிஞ்சுக்கிறதுக்காக பேசினது. இனி அதை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் திருமணத்தினுடைய நாளிலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். அது முடிஞ்ச உடனே இப்போ ஜனகன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்னது போல மருத நிலம் முற்றிய ஒரு நகரமாகத்தான் ஜனகனுடைய அரசாட்சியை நம்ம முதல்லயே பார்த்தோம். மருதம்னா என்ன, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம். இப்ப இந்த மருத நிலம் முற்றிய ஒரு இடமாக வைக்கும் பொழுது ஜனகனுடைய வளத்தை பத்தி சொல்ற மாதிரி சொல்றான். என்ன காரணம், எவ்வளவு வளம் பொருந்திய ஜனகனுடைய வீட்டில சீதை அழகா இருக்கிறதுல ஒன்னும் குறையில்லையே. எப்படி இப்ப நீங்க அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். வளம் பொருந்திய ஒரு நாட்டிலே பிரஜைகளும் வளமா இருப்பாங்க. அப்போ சீதை அங்க அழகா இருக்க காரணம் 2 விஷயம். சீதை ஜனகனுடைய வளர்ப்பிலே இருந்ததால் அவளும் வளமாக இருந்தாள். 2வது, திருமகளான சீதை அந்த நாட்டிலே இருந்ததினாலே அந்த நாடும் வளமாக இருந்தது இல்லையா? எங்க திருமகள் இருக்காளோ அப்ப அந்த நாட்டுல வளம் இருக்காதா என்ன? அப்ப அந்த வளம் நாட்டு பொருந்திய நாடாதானே இருக்கும். அப்ப அப்பேற்பட்ட பொருத்தமான ஒரு நாட்டினுடைய ஒரு சமாச்சாரத்தை பேசக்கூடிய ஒரு கவிதையை
கம்பன் இங்க நமக்கு தர்றான். மருதத்தினுடைய ஒரு அழகை சொல்லக்கூடிய ஒரு கவிதை. வாழை உகல கயல்கள் வாவிப்படி மேதி மூளை முதுகை கதுவ மூரிய வராள் மீன் பாலை வீரிய குதிகுள் பண்ணை வளநாடா நாளை என உற்ற பகல் நல்தவன் உரைத்தான். விஸ்வாமித்திரர்கிட்ட நாள சொல்லுன்னு சொல்லியிருக்கார். இப்ப நாள சொல்ல வேண்டியவர் நேரடியா நாள சொல்ல வேண்டியதுதானே, நாளைக்கு நல்ல நாள் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதுதானே. ஏன் மருத நிலத்தினுடைய சிறப்பை சொல்லி அவனுக்கு அந்த நாட்டை சொன்னார்கள்? இது ஒரு கேள்வி, மனசுல வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்றான்? ஏன்னா கம்பனுடைய கவிதைகளிலே சூட்சுமம் இல்லாத கவிதை இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும். படிக்கிறது கம்பராமாயணம், அது அடியில நீங்க அடிப்படையில நாதத்தில் புரிஞ்சுக்கணும். என்ன படிக்கிறது கம்பராமாயணம்ங்கிறதுனாலே கம்பன் ஏதோ ஒரு லிங்க்ல தான் அதை பேசுறான் இல்லையா? மருதத்தினுடைய வளத்தை சொல்லி, எப்பேற்பட்ட வளம் பாருங்க, இன்னும் அழகான வளங்களை சொல்றார் பாருங்க. இந்த மருத நிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய ஓடணும், பாசனத்துக்கு தண்ணி வேணும் இல்லையா? பாசனம்னு சொல்றது என்ன? நீர்வயல், தண்ணீர் ஓடணும். அப்ப என்ன? ஆற்று வளம் நிறைய இருக்கணும் இல்லையா? நீர்ப்பாசனம் வேணா ஆறு ஆற்றுல எப்பொழுதுமே ஜீவநதி போல் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தா தான் நீர் இருக்கும். அப்படி நீர் இருந்தா தான் அது வயல்வெளிக்கு போகும், அது வயல்வெளிக்கு திருப்பி விட முடியும். அப்ப வயல்வெளிக்கு திருப்பி விட்டா தான் அங்க நீங்க சில பயிர் வகைகளை நீங்க வச்சு செய்யலாம். எந்த மாதிரி பயிர் வகைகள்? நெல்லு வச்சா நெல்லுன்னு தண்ணி நிக்கணும், கொஞ்சம் கரும்பு வச்சா கரும்புல நிக்கணும் தண்ணி. நமக்கு தெரியும் சில பயிர் வகைகளுக்கு தண்ணீர் முக்கியமாக தேவை. அப்போ அப்படி வயல்வெளிகளிலே தண்ணீர் ஓடுகின்ற தண்ணீர், அப்படி தேக்கிய தண்ணீர்களிலே மீன்கள் எல்லாம் விளையாடும். அவருடைய கற்பனை பாருங்க, கம்பனுக்கு பாருங்க விசித்திரமான கற்பனை. வயல்வெளியில இது ஆறுல விளையாடுதுன்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க ஆத்தங்கரையில நீங்க ஆத்துக்குள்ள போறீங்க, ஆற்றங்கரையில நின்று பார்க்கிறீர்கள், அங்கே மீன்கள் துள்ளி குதிக்கின்றன அப்படின்னு சொன்னா அது ஓகே, நம்ம ஒத்துக்கலாம். என்ன காரணம்? அது இயற்கை. அது இயற்கையிலேயே ஆற்றுல துள்ளி குதிக்கிறதோ இல்ல கடல்ல துள்ளி குதிக்கிறதோ அது நமக்கு தெரியும். ஆனா வயல்ல கொண்டு போய் வைக்கலாம். வயல்ல என்ன சொல்றான்னா, வாழை உகல, வாழை மீன்கள் துள்ளி குதிக்கலாம், வயல்ல துள்ளி குதிக்கிறது. அப்ப நான் என்ன அர்த்தம்? அது ஆத்துக்கும் வயலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நீர்வளம் நிறைந்தது. நீங்க எப்படி எடுக்கணும்? புரியுதா உங்களுக்கு? ஆத்துல துள்ளி குதிக்கக்கூடிய வாழை மீன் வயல்ல துள்ளி குதிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆற்றுக்கும் வயலுக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நீர்வளம் சொரிந்ததாக அவனுடைய மருத நிலம் நின்றது. அப்படி இருந்தா தான் எவ்வளவு சுனாதமாக தன்னுடைய இயற்கையில அது வாழ முடியும். அப்ப அங்க எதிர்த்து குதிக்குது. அப்படி குதிக்கின்ற ஒரு இடம். அது மட்டும் இல்ல, அது என்ன ஆகுதான், கயல்கள் வாவி படி மேதி மூளை முதுகை கதுவ. இந்த வயல்ல என்னன்னா நம்ம சொல்லுவோம், இந்த தண்ணி இருக்கிற இடத்துல போய் எருமை மாடு போய் படுத்துவோம். நம்ம ஊர்ல நிறைய பார்ப்போம் நம்ம இல்லையா? ஷேர் இருக்கிற இடத்துல போய் படுக்கும். தண்ணி இருந்ததுன்னா அங்க போய் கடகடன்னு போய் இறங்கிடும். தண்ணி இருந்ததுன்னா அதுல போய் படுத்துக்கும் எருமை. இப்ப அந்த மாதிரி அந்த வயல்வெளியிலே அந்த எருமையானது போய் படுக்குது. அப்போ எருமை தன்னுடைய இயற்கையாக நல்ல தண்ணீரிலே போய் படுத்து கொண்டு தன்னுடைய சுகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பனா எந்த அளவுக்கு தண்ணீர் அங்க வளத்தோடு இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ தண்ணீர் வளத்தோடு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அந்த எருமையானது போய் படுக்குதான். அதை என்ன செய்யுதான்? ஏற்கனவே வாழை மீன்கள் குதிக்குதா, அதுக்கு அடுத்த மீன் வகைகள் அது கயல் மீன் சொல்றேன். இந்த கயல் மீன் என்ன பண்ணுது? இந்த எருமை படுத்திருக்கு இல்லையா, இந்த எருமையை போய் முட்டுது, அதனுடைய முதுக முட்டுது, அதனுடைய தலையை முட்டுது, கவ்வுதான். அதை கடிப்பதாக போய் கவ்விக்கொண்டு நிற்கிறது. அப்ப எருமையை கடிக்கின்ற ஒரு சுனாதத்தை கயல் மீன்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எரும மாடும் கயல் மீன்களும் விளையாடக்கூடிய இடமாக அந்த நிலமானது நிற்கிறது. ஆச்சா? மூணாவது,
மூரிய வரால் மீன் பாலை விரிய குதிகொள் பண்ணை வளநாடா. இந்த பண்ண மரம்னு சொல்றோம் இல்லையா, பனை மரம்னு சொல்றோம். உங்களுக்கு பனை மரம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியும். நல்ல உயரத்துல வளரும் பனை மரம்ங்கிறது, பாம் ட்ரீன்னு சொல்றோம். இப்ப இந்த பாம் ட்ரீ உயரத்துக்கு வரால் மீன்கள் என்று சொல்லக்கூடியவைகள் குதிக்குது, அந்த தண்ணியிலேருந்து குதிக்குது, அது குஷியில குதிக்குது, அந்த உயரத்துக்கு குதிக்குது. அந்த குதிச்சு அது என்ன ஆகுது, அப்படி வந்து கீழே திருப்பி தண்ணியில விழுது. அப்படின்னா என்ன, அது ஒரு ஆனந்தத்துல குதிக்குது. சரியா? இப்போ நமக்கு 3 மீன்களுடைய வளத்தை காட்டி என்ன சொல்றான், இப்படி இருக்கக்கூடிய வளநாட்டை கொண்டவனாகிய ஜனகனே, ஜனகவன்னா உனக்கு என்னது, நாளை என உற்ற பகல் நல்தவன் உரைத்தான். விஸ்வாமித்திரர் சொன்னா நாளைக்கு நல்ல நாள்பா. இந்த நாளைக்கு நல்ல நாள்னு சொல்ல வேண்டியவன் வாழை மீன் வந்து துள்ளி குதிக்கிறதையும், கயல் மீன் வந்து கடிக்கிற விஷயத்தையும், வரால் மீன் வந்து குதிக்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்ப இதுலதான் ஒரு சூட்சமும் இருக்கு. என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, நீர் என்பது என்ன, நீர் வளத்தை நாம் மருத நிலம்னு பேசிட்டோம். மருத நிலம் வளத்தை சொரியக்கூடிய நிலமாக ஜனகனை சொல்லிட்டோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீர் என்பதுதான் எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? நீரைத்தான் நம்ம என்ன செய்யறோம், நீரிலே தான், கடல் சூழ்ந்த ஒரு இடத்திலே தான் நாராயணன் என்று சொல்லக்கூடியவன் பள்ளி கொண்டிருக்கிறான். அவன் பார்க்கடல்ல தானே இருக்கான், அவன் பார்க்கடல்ல தானே பள்ளி கொண்டிருக்கான். அவன் இருப்பதும் கடல் தானே, அவன் இருப்பதும் தண்ணீர் நிலம் தண்ணீர் வளம் சொரிந்த இடம் தானே. அப்ப தண்ணீர் வளம் சொரிந்த ஒரு நாராயணனுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய தண்ணீர், அப்ப அந்த தண்ணீர் இருக்குன்னா அங்க என்ன இருக்கணும், நாராயணன் இருக்கிறான்னா அவனுடைய மனைவி இருப்பாளா இல்லையோ, அப்ப அவளுடைய திருமகள் இருக்கக்கூடிய இடம் தானே. அப்ப நாராயணனே இப்ப அங்கதானே வந்திருக்கான் ராமரூபத்திலே, ராமனாக அங்கே நாராயணன் வந்திருக்கிறான். அந்த ராமனுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தண்ணீரிலே அந்த வளத்தோடு இருக்கக்கூடிய ஜனகமன்னா உன்னுடைய இடத்திலே, திருமகள் வசிக்கின்ற இந்த இடத்திலே நாளைக்கு இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு உற்றதான ஒன்றாக இருக்கும். அப்ப நாராயணனுடைய வளத்தை தரக்கூடிய, திருமகளுடைய வளத்தை தந்த ஒரு நாடாக இந்த நாடு இருந்ததைத்தான் கம்பன் திரும்பவும் குறிப்பாக பேசுறார். அப்ப இதுல வந்து இந்த மீன்கள் எல்லாம் பேசுறார். இத்தனை மீன்களை சொல்லி, வாழை மீன்களை பற்றி பேசி, அதுபோல வரால் மீன்களை பற்றி பேசி, இல்லையா, அப்படியெல்லாம் பேசுறார் என்று சொன்னால் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்தி இலக்கியத்தோட நீங்க சேர்த்துக்கலாம். எப்படி பக்தி இலக்கியத்தோடு சேர்த்துக்கலாம் என்று சொன்னால், நாராயணன் என்கின்ற ஒருவனுடைய நாமத்தை பாடி துதித்து குதித்து, எப்படி வாழை மீன்களை போல் மனதிலே துதித்து குதித்து, மனமானது எப்படி இருக்கணும், குதிக்கணுமா இல்லையா பக்தியில, எக்ஸ்டசி அதுதானே பக்தி, எக்ஸ்டசி தானே பக்தி. அப்ப குதித்து வாழை மீன்கள் போல மனம் துள்ளி குதித்து, அப்புறம் என்ன பண்ணணும், கயல் மீன்கள் போல் எந்த ஒரு தன்மையான பொருள்களாக இருந்தாலும் அதை முட்டி மோதி. இப்ப பக்தியில போகும்போது என்ன தெரியும், எதிரில என்ன பொருள் இருக்கு என்னங்கிறதே தெரியாது. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போவான் 18 படி மேல ஏறுறதுக்கு, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு பேசிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா, கல் இருக்கு மண் இருக்குன்னு தெரியாது அவனுக்கு, எந்த தடை இருந்தாலும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், தலை மேல இருமுடியை வச்சுக்கிட்டான்னா ஐயப்பா மட்டும்தான் அவனுக்கு ஒரே நாமம். அவன் மலை ஏறுவான், நீலிமலை ஏறுவான், கட 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 கடன்னு ஓடுவான். சரங்குத்தின்னு ஒரு இடம் கொண்டு போய் குத்துவானுங்க சரத்தை எல்லாம். நானே போயிருக்கேன், போனா ஒத்தையடி பாத மாதிரி இருக்கும் சில இடங்கள், கல் அப்படியே முள்ளு இருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கும், வேலி மாதிரி இருக்கும்.
ஒரு இடம் அப்படியே கீழே இறங்கும், கட கட கடன்னு கீழே இறங்கும். மேலே இப்படி ஸ்டீப்பா ஏறி இப்படி இறங்கும், நீலிமலை ஏற்றம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கீழே இறங்கும். இப்போ அங்க ஓடக்கூடியவர்கள் கால்ல இத்தனை சாமான்கள் குத்துதே, இதை பத்தி யோசிச்சாங்களா? என்ன தெரிஞ்சது அவங்களுக்கு? பக்தியில் ஒரே ஒரு விஷயம்தான் இருந்தது. என்ன? பரமனை போய் சேர வேண்டும் என்பது மட்டும்தான். ஆக அது எதுவா இருந்தா என்ன, கடி குதிச்சு, எதுவா இருந்தாலும் எகிரி குதிச்சு போ, நட, குதி, ஓடு. அப்ப பக்தியிலே தடை என்பது கிடையாது. மனம் அந்த பரம்பொருளிலே லயித்தால் குதிக்கும், தடைகள் தெரியாது. அது எதுவா இருந்தாலும் கவ்விக்கும். அவன் என்ன சொல்றான்? கடுமையான பொருளை கூட கவ்விக்கொள்ளும் மனம். புரியுதா? எருமைங்கிறது கடுமையான பொருள், கடுமையான பொருளை கூட கவ்விக்கொள்ளும் மனம். கரெக்டா? அது கவ்விக்கொள்கிறது. கவ்விக்கொள்வதனால் என்ன நடக்குது? உன்னை கடவுள் தன் உயரத்திற்கு, பனைமர உயரத்திற்கு தூக்கி விடுகிறான் பக்தியினால். அப்ப என்ன பண்றான்? உங்களை அவர் ரேஞ்சு கூப்பிடுறான். அந்த பக்தியில நீங்க என்ன பண்றீங்க? துள்ளி அவனுடைய உயரத்திற்கு போகிறீர்கள். இப்ப பனைமர உயரங்கிறது வச்சுப்போமே, அந்த அளவுக்கான உயரத்தை அடையக்கூடிய ஒரு துள்ளலை, ஒரு பக்தியை உங்களிடத்திலே தந்து விடுகிறான். அப்போ அப்படி போய் சேருகின்ற பொழுது என்ன நடக்குது? எந்த நாளும் நல்ல நாள் தான். நாளை ஏற்ற உற்ற பகல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல நாள் என்பதுதான். அப்ப பக்தியிலே பரமனை லயித்து பாடக்கூடிய பாட்டாகவும் இந்த ஒரு அமைப்பை நம்ம பார்க்க முடியும். இப்ப கம்பன் அதனால்தான் சொல்றேன், சூட்சமமாகத்தான் எழுதுவான். ஏதோ இங்க சும்மா ஒரு வளத்தை சொல்ற மாதிரி மட்டும் எழுதி விடல. என்ன பண்றான்? இந்த சூட்சமங்களையும் உள்ள வச்சு எழுதும். அப்ப பக்தியோடு நீங்க லயித்து பார்த்தீங்கன்னா இது அழகாக டையப்பாகக்கூடிய ஒரு பாட்டு. சரி, அப்படி எல்லாரும் சொல்ல உடனே யார் சொன்னா? விஸ்வாமித்திரர் உழைத்தார். நாள் குறிச்சு கொடுத்து விஸ்வாமித்திரர். நல்லா பாருங்க, என்ன அழகான வார்த்தை பாருங்க. பக்கத்துல இந்த பக்கம் சதானந்தன் என்று சொல்லக்கூடிய முனிவன் இருக்கான். யாரு? அவன் தான் குலகுரு ஜனகனுக்கு. சரி, தசரதன் கூட்டிட்டு வந்தா வால்மீகி பெரியவன், வால்மீகி குலகுரு, அவனை கேட்டிருக்கலாம். ஆனால் ஜனகன் யாரை கேட்கிறான்? விஸ்வாமித்திரரை கேட்கிறான். இதெல்லாம் தான் சபையினுடைய நாகரிகத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்? விஸ்வாமித்திரர் இல்லைன்னா ராமரே கிடையாது இந்த பிக்சர்ல. கூட்டிட்டு வந்தது அவர் தானே. ராமர் என்கின்ற ஒருவனை ஜனகனுடைய அவைக்கு கொண்டு இன்ட்ரோடக்ஷன் பண்ணது யாரு? வசிஷ்டரா? இல்லையே. அப்ப அந்த இன்ட்ரோடக்ஷன் பண்ணவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறான் பாருங்க ஜனகன். அதுதான் சபை மரியாதை. அந்த ஜனகன் உட்கார்ந்த இடத்துல என்ன சொல்றான்? நீ சொல்லுப்பா, ஏன் கூட்டிட்டு வந்தவனே நீ, அப்ப நீ சொல்லு. அப்ப அவன் சொல்றான், பா நாளைக்கு நல்ல நாள். என்ன அழகான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் தான் மரியாதைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் தமிழர்களுடைய மரபாக இருந்ததுன்னு நம்ம போட்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்படி சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் அவங்கவங்க தன்னுடைய கூடாரத்துக்கு போறாங்க. அப்ப கதிரவன் மறைகின்றான். சொற்ற பொழுதத்து அரசர் கைதொழுது எழ தன் ஒற்றை வைரச் சுரிகொள் சங்கின் ஒளி பொங்க பொன் தட முடி புது வெயில் பொழிதர போய் நல் தவர் அனுசை கொடு நன்மனை புகுந்தான். அப்ப சூரியன் தன்னுடைய கிரணங்களை எல்லாம் சுருக்கி கொண்டு அவன் போய் தன்னுடைய இடத்துல போக, மற்ற முனிவர்களும் மற்ற தசரதன் தன்னுடைய ஆட்களை எல்லாம் கையை கூப்பிக்கொண்டு அஞ்சலி செய்து எல்லாரும் போறாங்க. எல்லாரும் அவரவர்கள் அவங்கவங்க இடத்துக்கு போறாங்க. ஏன்னா நாளைக்குங்கிறத சொல்லியாச்சு. இப்ப நாளைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும் இல்லையா? அதனால அவங்கவங்க விஷயத்தை பார்க்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. சரியா? அப்போ அன்னம் அரிதின் பிரிய அன்னலும் அகன்று ஒரு பொன்னின் நெடு மாட வரை புக்கணன் மணிப்பூன் மன்னவர் பிரிந்தனர்கள்
மாதவர்கள் போனார் மின்னு சுடர் ஆதவனும் மேருவில் மறைந்தான். இப்போ எல்லாரும் பிரியறாங்க. ஆனா 2 பேருக்கு மட்டும் பிரியறதுக்கு மனசு இல்லை. யார் அது? ராமருக்கும் சீதைக்கும் பிரிந்து போக மனசு இல்லை. ஏன்னா பார்த்திருக்கிறார், நம்மள பிரிய சொல்றாங்க. ஆனாலும் ஃபேமிலி சிச்சுவேஷன், ஏன்னா இவ்வளவு குடும்பத்து கௌரவம் ஒண்ணு இருக்கா, அந்த இடத்துல அரசவை மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த காலம் மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்து இருப்பேன், நான் நீலாம் போயிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் ஐ வில் டாக் வித் மை வுட் பி, ஐ வில் கம் பேக் அப்படிலாம் பேசிருக்க முடியாது. அப்ப ராமனும் சீதையும் அந்த மரியாதையை முன்னிட்டு 2 பேரும் பிரியணும். அப்ப என்ன ஆகுது? அன்னப்பறவையை போன்ற சீதை ராமனை பிரிய மனம் இல்லாமல் பிரிந்து, அப்பனா பிரியும் போது என்ன ஆயிருக்கும்? திரும்பி திரும்பி பார்த்திருப்பாங்க ஒருத்தர் இல்லையா? அப்படி போகும்போது அப்படி ஒத்த கண்ணில் இப்படி பார்த்துக்கிட்டே ராமனும் பார்க்காத மாதிரி பார்த்து, அப்படி பார்த்தா தானே கரெக்டு. நேரடியா பார்த்தா நல்லா இருக்காது இல்லையா? பார்க்காத மாதிரி ராமனும் பார்த்து, சீதையும் அதே மாதிரி பார்க்காத மாதிரி அவர் போயிட்டாரா அப்படிங்கறதெல்லாம் ஒத்த கண்ணுல பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க போயிருப்பாங்க. ஆனா மனசு முழுக்க எங்க இருக்கும்? ஒருத்தர் மேல் ஒருத்தர் நினைப்போடு இருக்கும். அப்படித்தான் இருக்கும், அதான வாழ்க்கை. அப்படித்தான தம்பதிகளாக, ஒரு மனசு ஒற்றிய தம்பதிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏன் இன்றி வரைக்கும் நம்ம ஒரு தம்பதிகளை பார்த்தா நம்ம என்ன சொல்றோம்? லட்சுமி நாராயணனை போல் இல்லையா? லட்சுமி நாராயணனை போல், பார்வதி பரமசிவனை போல். ஏன் இதெல்லாம் சொல்றோம்? ஏன்னா இவங்களெல்லாம் தெய்வீக தம்பதிகள். அவங்க எப்படி இணை பிரியாமல் இருக்கிறார்களோ அதுபோல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை பேசுறோம். அப்போ அது போல பிரிகிறார்கள். பிரிந்து ஒவ்வொருத்தர் தன்னுடைய அவங்களுடைய கூடாரத்துக்கும் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாளிகைக்கும் தான் கொடுத்திருக்கக்கூடிய இடத்துல போய் அவங்க இருப்பிடத்தை அடைந்து விட்டார்கள். இப்போ அப்படி அடைந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த பகுதி கடிமணப்படலம் அப்படிங்கிற படலத்துக்குள்ள வரும். கடிமணப்படலம் அப்படிங்கிறது என்னன்னா, பேசிக்கா இதுதான் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படம். திருமண நாள் அன்னைக்கு என்ன நடந்தது, அந்த மணிமண்டபத்துல என்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கம்பன் இதிலே முழுமையாக இதில் முழுமையாக எல்லா விதமான திருமண சடங்குகளையும் சொல்கிறான். தீவளம் வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து. அப்ப யாராவது இந்த கேள்வியை கேட்டா, அப்ப தமிழர் முறையிலே இது இருந்துதான் நம்ம திருமணத்துல இது கிடையாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. கம்பன் மேற்கோள் கொடுக்கிறான் இல்லையா? கம்பன் மேற்கோள் இருக்கு. அப்போ இது நம்முடைய முறைதான். இது ஏதோ திணிப்பாக நமக்கு வந்த முறை இல்லை. அப்ப தீவளம் வருவதும் சடங்குகள் செய்வதும், தீவளம் வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது என்பது நம்முடைய முறை திருமணங்கள். இது நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது. எதுக்காக சொல்றோம்? சிலர் எல்லாம் இது வந்து இந்த மாதிரியான இதுவே கிடையாதுன்னா இப்ப பெரிய ஆர்குமெண்ட் எல்லாம் நடுவுல போயிடுது. திருமணங்கள்ல, தமிழர்கள் திருமணத்துல இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தாலி கட்டுறது கிடையாதுன்னு திடீர்னு ஒரு அம்மா, தமிழ் இலக்கிய அம்மா எல்லாம் எடுத்து ஒரு கதையெல்லாம் விட்டு, தாலியே கிடையாது எல்லாம் கதை பேசி, இதெல்லாம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எல்லாமே இருந்திருக்கு. இவங்க அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏதோ பேசிக்கிறாங்க. ஏனியா அப்போ கடிமண படலத்துக்குள்ளே இவைகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுக்குள்ள வரும். அப்ப மிதுலையிலே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நம்முடைய பெண்ணாகிய சீதைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் இல்லையா? இடம்படு புகழ் சனகர்கோன் இனிது பேன கடம் படு களிற்று அரசர் ஆதி இடை கண்டோர் தடம் படு புயத்து சிறு தம்பியர்கள் காரும் உடம்போடு துறக்க நகர் உற்றவரை ஒத்தார். எப்படி இருக்கான்? பெரிய புகழை உடைய ஜனக மன்னன், அவனுடைய உபசரிக்கின்ற ஒரு பாங்கு. அதுவும் அது எப்படி இருக்கான்? அப்படி சுற்றி வந்திருக்கக்கூடிய மன்னர்கள், அவனை சுற்றி இருந்த மற்ற சிற்றரசர்கள், மற்ற இளவரசர்கள் எல்லோரும்
கடைசியிலே எப்படி இருந்தாராம்? உடம்போடு துறக்க நகர் உற்றவரை ஒத்தார். இந்த உடம்பை விட்டு சொர்க்க உலகத்திலே போய் சொர்க்கலோகத்திலே சேர்ந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சியை பெற்றார்கள். எப்படி? எந்த இடத்துல கொண்டு போய் கம்பனுடைய ஒப்புமையை வைக்கிறான் பாருங்க. ஜனகன் செய்திருக்கக்கூடிய உபசாரமானதும் அங்கே மக்கள் பட்டிருக்கக்கூடிய சந்தோஷம் எப்படி இருந்திருக்கான் மற்றவர்கள் எல்லோருக்கும்? எப்படி? உடம்போடு துறக்க நகர் உற்றவரை ஒத்தார். அப்பனா என்ன அர்த்தம்? மோட்ச சாம்ராஜ்ய லெவலுக்கான சந்தோஷம். அப்ப பேரின்பத்தை எட்டினார்கள்ங்கிற லெவலுக்கு கொண்டு. அப்ப சாதாரண கல்யாணத்துல பேரின்பம் வருமா? வரும். ஏன்? நடக்கிற கல்யாணம் ராமசீதைக்கு கல்யாணம். சாதாரண மனிதர்களுக்கு நடக்கவில்லை அந்த கல்யாணம், தெய்வீக தம்பதிகளுக்கான கல்யாணம் இல்லையா? ராமசீதைகள் சேருகின்ற இடம் என்னது? வைகுண்டம். நீங்க வைகுண்டத்துல இருந்தீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? வைகுண்ட பதவி என்பது மோட்ச பதவி. இந்த வைகுண்ட பதவியிலே நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, அந்த மோட்சம் கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய பேரு. அதுக்காகத்தான் தலையில நிக்கிறோம் எல்லாரும். அந்த வீடு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக சந்தோஷப்படுறோம், குதியோ குதின்னு குதிக்கிறோம். அப்ப அந்த வீடு பேரை கிடைக்கக்கூடிய அளவிற்கான மகிழ்ச்சியை இந்த திருமணம் என்பது தந்தது. எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. இப்ப எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம். எப்படி அப்படி ஒரு அழகான ஒரு சமாச்சாரம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தார். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் சீதை தனியாக ராமனை பற்றி எண்ணுகின்ற எண்ணங்களை, பதிவுகளை இங்க வைக்கலாம். இது அருமையான பதிவு. இதுல நிறைய கற்பனைகள் வரும் பாருங்க. அது கம்பனுக்கே உரித்தான பல கற்பனைகள் அவனுக்கு எப்படிதான் விழுதுங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் அவனுடைய ஒரு சமாச்சாரத்தை பார்ப்போம். இப்ப சீதையினுடைய சிந்தனை சொல்லும் இதுதான் ஆரம்பிக்கிறோம். தேட அரு நலத்து புனல் ஆசை தேரலுற்றார் மாடு ஓர் தடம் உற்று அதனை எய்தும் வகை காணார். ஒருத்தனுக்கு ரொம்ப தண்ணி தாகுங்க, சரியா? தண்ணி குடிக்கணும்னு நினையா, தண்ணீர் நிலை கிடைச்சுடுச்சு. ஆனா நல்ல ஞாபகம், தண்ணீர் நிலை தெரியுது, நீர்நிலை கிடைச்சிடும். ஆனா there is no access. நான் சொல்ற நிலைமை வச்சுக்கோங்க. there is no access to reach the water. நான் சொல்ற பதம் புரியுதா? அதை ரீச் பண்ணக்கூடிய ஒரு படிக்கட்டோ ஒரு நீர்நிலை பண்ணக்கூடிய இடமோ ஒரு இதுவோ உங்களுக்கு ஒரு அமைப்போ இல்லை. எப்படி இருக்கும்? நான் சொல்ற உண்மை புரியுதா? தண்ணி தாகம், தண்ணி தாகம்னா அப்படி அகோர தாகம். நல்ல வெயில போய் இருக்கக்கூடிய ஹீட் வேவ்ல சுத்துறோம்னு வச்சுப்போமே, அந்த மாதிரியான தண்ணி தாகம். அப்ப நம்ம சுத்திக்கிட்டே வரும் பொழுது ஒரு நீர்நிலை தெரியுது. அந்த நீர்நிலைக்கு ஆக்சஸே இல்லை, உள்ள போகிறதுக்கு வழி கிடையாது. ஆனா நீர்நிலை இருக்கு, நீர் இருக்கு. எப்படி இருக்கும்? ஏதாவது பண்ண முடியுமா நமக்கு? அந்த நீர் இருந்தும் பிரச்சனை, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே எனக்கு. நான் போய் குடிக்கவும் முடியாது இல்லையா, உள்ள போக முடியாது. அது சுத்தி சுத்தி தண்ணி மட்டும் இருக்குன்னு பார்த்திருந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்லுகின்ற கருத்து புரியுதா? அப்ப தண்ணியை பார்க்கின்றேன், தாகம் தீரவில்லை, தண்ணீரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க, ராமன் என்கின்ற தண்ணீரை சீதை என்கின்ற உருவம் பார்த்து கொண்டிருக்கிறது. தாகம் தீரவில்லை அப்பா சீதைக்கு. சீதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவளுக்கு தாகம் தீரல. ஏன் போக முடியல? காரணம், கட்டுப்பாடு என்கின்ற ஒரு இடம் அவளை பூட்டி வைத்திருக்க இல்லையா? ஈடு அழிவுற தளர்வோடு ஏமுருவர் அன்றே ஆடக வளை குயிலும் அந்நிலையாள் ஆனாள். அப்படியான ஒரு இடத்திலே அப்படி தனக்கு எல்லாமே சுத்தி தன்னை என்ன செய்கிறது? ஒரு சிறைக்குள்ள வைத்தது போன்ற ஒரு மனம் அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது.
அப்பனா என்ன அர்த்தம்? தவிக்கிறான். ராமன்னு தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய கணவன் எப்போ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் அங்க இருக்கான். திருமகள் சேர வேண்டியது தானே, சேர முடியல. எப்படி இருக்கு? தண்ணீரை பார்த்து குடிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கிறாள். இது முதல் பதியினுடைய பதிவாக, சீதையின் மனதிலே எழக்கூடிய ஒரு பதிவாக முதல்ல வைக்கிறோம். அப்போ என்ன ஒப்புமை பாருங்க, தண்ணீரை பார்த்து குடிக்க முடியாம போகக்கூடிய ஒரு பதிவு. அடுத்ததுக்கு வரோம். இப்போ இரவை பார்த்து சில வார்த்தைகள் சொல்றோம். உறவேதும் இலார் உயிர் ஈதும் என கரவே கரவே புரிவார் உளரோ கதிரோன் வரவே எனையாள் உடையான் வருமே இரவே கொடியாய் விடியாய் எனுமாம். வார்த்தைகள் பாருங்க எப்படி வந்து விழுது. 4 வரியில்தான் எழுதியிருக்கான் பாட்ட. சரியா? வெண்பாவாகத்தான் எழுதியிருக்கான். அந்த பாட்டுல இரவை பார்த்து சீதை பேசுகிறாள். இரவே என்ன கொடியாய், கொடுமைக்காரி நீண்டான். இரவே கொடுமைக்காரி, கொடியாய், நீ கொடுமை. ஏன் கொடியாய்? நீ ஒன்னும் விடிய மாட்டேங்கிறிய. என்ன என்ன தவிப்பு பாருங்க. இதுதான் நம்முடைய, இங்கத்தான் பாருங்க. கம்பன் சீதை உடல்நிலைக்கு போயிதான் எழுதியிருக்கான். இல்லைன்னா சாதாரணமா எழுத முடியாது. அவன் ஏதோ துடிச்சான் அப்படி இல்லைங்க. ஒரு மணமகள் தன்னுடைய மனதிலே ஆசை கணவனை மறுநாள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு யதார்த்தமான ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய துடிப்பு நிலைதான் இது. குடும்ப பெண்ணுக்கு சாதாரணமா இப்ப நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் ராத்திரி தூக்கமே வராது. உண்மை, விசாரமாவே இருக்கும். ஐயோ நாளைக்கு நல்லா நடக்கணும். 1, 2வது அவரை பார்க்கணும், பேசணும். என்ன பேசலாம் அவர்கிட்ட முதல்ல எப்படி சொல்லலாம்? ஓடு மனசுக்குள்ள கற்பனைகள். புரியுதா? நான் சொல்றது நம்ம ஊர் கல்யாணத்தை அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இப்ப வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் என்ன சொல்றது, லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணி அப்படி இருக்கிறத நான் சொல்லல. அவங்க 1008 பேசிட்டு தான் அங்க வர்றாங்க. அதனால கல்யாண மேடையில கூட பேசுறது இல்லை. காரணம் என்ன, போர் அடிச்சு போச்சு அவனுக்கு. ஆனா பேசிட்டு இருக்கேன்னு விட்டுறான். நான் அவரை சொல்லல. நான் சொல்றது சாதாரணமாக தாய் தந்தையினர் பார்த்து திருமணம் செய்து வைக்கின்ற ஒரு சாதாரணமான குடும்ப சூழ்நிலை உங்கள பலருக்கு தான் நடந்திருக்கும். முதல் நாள் ராத்திரி, திருமணத்துக்கு முதல் நாள் ராத்திரி உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க. முதல்ல என்ன எதிர்பார்ப்புகள், என்ன அலைகள் ஓடும் மனசுல இல்லையா? அப்போ ஒரு பெண்ணினுடைய நிலையினுடைய பதிவை கம்பன் வைக்கிறான். இரவே என்ன சொல்றான்? இரவே கொடியாய், கொடுமையாரி, விடியாய், விடிய மாட்டேங்கிறிய. விடிஞ்சாதானே எனக்கு தெளிவு இல்லையா? கொடுமையா இருக்கா. ஏன் தெரியுமா? உறவு ஏதும் இலார் உயிர் ஈதும் என. இந்த உலகத்திலே இருக்கிறதுலேயே ரொம்ப மெல்லியராக, அதாவது வலுவிழந்தவர்களாக, பலகீனம் உடையவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். என உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? கொஞ்சம் கூட வலிமை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரணும்னு நினைக்கிறது இல்லையே. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வாழ்க்கை தரணும்னு நீ நினைக்க மாட்டேங்கிற பாத்தியா? அதனால நீ என்ன பண்ற? குடும்பக்காரியா இருக்க. ஏன்? இரவு முடிஞ்சிரும் நினைச்சா முடியாம நீட்டிக்கிட்டே இருக்க இல்லையா? இப்பதான் நீங்க யோசிச்சு டைம் பாத்தீங்கன்னு வைங்களேன், நமக்கே வாழ்க்கையில தெரியும். சில சமயம் ஏர்போர்ட்ல போய் உட்காந்துருப்போம். சரியா? ராத்திரி 4 மணிக்கு, காலையில விடிய காத்தால 4 மணிக்கு பிளைட்னு வச்சிருப்போம். ராத்திரியே செக்கிங் பண்ணிட்டு போயிருப்போம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டைம் பார்ப்போமா இல்லையா? ஏன்?
அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், டைமே போக மாட்டேங்குது, என்னடா இது, சுத்தி சுத்தி வருவோம். இன்னும் 10 நிமிஷம் தான் ஆச்சா, இது டைமே போக மாட்டேங்குது, வாத்தி சரியா ஓடுங்க, அப்பதான் கேட்போம். 1008 கேள்வி வரும். என்ன காரணம்? என்னவோ ரொம்ப நீடித்து இருக்கக்கூடியது போலே நம் மனது. டைம் சாதாரணமா தான் இருக்கு, நேரம் அது எப்பவும் போற மாதிரி தான் இருக்கு, கடிகாரம் தன் இயல்பிலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம் மனம் அந்த இருப்பு இல்ல பாருங்க, அந்த தவிப்பு இருப்பதினாலே நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளிகையும் ஒவ்வொரு யுகத்தை போல் தோன்றுகிறது. சீதைக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டிருக்க கூடும், ஏற்பட்டிருக்கணும் இல்லையா? ஏன்னா மனப்பெண் தானே. அவன் மனசுல ராமரை நாளைக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்காது அவளுக்கு? தன் பக்கத்துல உட்காரணும், அந்த கணவனை கைபிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அவன் மனசுல இருந்திருக்காதா? அப்ப அவன் மனசு என்ன பாடுபடும், அந்த மனசுல எவ்வளவு துடிப்பு இருக்கும். அந்த துடிப்பு என்ன செய்யுது? இரவை பழிக்கின்றது. ஏன் நீ இவ்வளவு நேரமா கிடப்ப? இருக்கிறதுலே பலகீனமானவங்க பெண்கள்னு சொல்றாங்க. உறவேதும் இலார் உயிரீதும் என அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சு நீ சீக்கிரமா உன்னுடைய நேரத்தை முடிச்சுக்க மாட்டியா? இவ்வளவு நேரத்தமா நீட்டிட்டு உட்கார்ந்து இருப்ப. கரவே புரிவார் உளரோ, உன்ன மாதிரி வஞ்சன முடியவங்க எவனாவது இருக்க முடியுமான்னு கேட்கிறான். வஞ்சனகாரி யாரு? இரவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா தான் இருக்கு, இரவு தான் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சீதைக்கு அந்த இரவே அவளுக்கு தாங்க முடியாததாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்றா? வஞ்சனை. இந்த மாதிரி வஞ்சனகாரி யாராவது இருக்காங்களா? கதிரோன் வரவே என ஆள் உடையான் வருமே. எப்போ என்னுடைய ராமபிரான் வரப்போகிறான்? கதிரவன் வந்த பிறகு என்னுடைய ராமன் வந்து நாளை என்னை கைபிடிப்பான். அதனால நீ விடியாய் என்னும் சீக்கிரமா போய் நீ என்ன பண்ண? உன் குடும்ப தினத்தை குறைச்சிக்கிட்டு எனக்கு நல்லதை செய்யணும்னு நினைச்சு உன்னுடைய இரவு உன்னுடைய தன்மையை குறைத்து கதிரவனை வரச் சொல் அப்படின்னு சீதை மனதிலே இரவை நோக்கி பேசுகின்றாள். அப்ப இது இயல்பு. ஒரு பெண்ணினுடைய மனதிலே வருகின்ற ஒரு சாதாரணமான இரவில் மீது வருகின்ற ஒரு தாக்கம். சரியா? அப்ப மனசோட சில வார்த்தைகளை பேசுறாளாம். என்ன அழகா பேசுறாருன்னு பார்ப்போம். கரு ஞாயிறு போல்பவர் காலோடு போய் வருநாள் அயலே வருவாய் மன்னே, பொருநாள் உடனே பிரியாது உழல்வாய் ஒரு நாள் தரியாது ஒழிவார் உலகு. கருஞாயிறு. கருஞாயிறுனா என்ன? கருப்பு சூரியனை போல் இருக்கான் யாழ். யாரு கருப்பு சூரியன்? ராமர் தான். ராமர் தான கருப்புக்காரன். கருப்பு சூரியன் அவர். கம்பனுடைய அடைமொழியை பாருங்க, கரு ஞாயிறு. ஏன் ஞாயிறு? உடம்புல ஷைனிங் இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கணும். கருப்புனா கருப்பா மட்டும் இல்ல சார், நல்லா ஞாபகம் இருக்கா? கருப்பா மட்டும் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? கருப்புல ஒரு ஷைனிங் இருக்கு, புரியுதா? அப்படி ஷைனிங்கா இருக்காரு, பல பலன் நிக்கிறார். சாதாரணமா சில கருப்பெல்லாம் அப்படி சாதாரணமான கருப்பா இருக்கும். இவர் எப்படி இருக்காரு? பல பலன் மின்னக்கூடியவராக இருக்கிறார். இப்ப கரு ஞாயிறு மனமே, கரு ஞாயிறு போல்வர் காலோடு போய். அப்படி அந்த கரு ஞாயிறை போல் இருக்கக்கூடிய ராமன், ராமனுடைய திருவடியோடு கூடவே சென்று அவனுடைய மறுநாள் அயலே வருவாய். நீ மறுநாள் அங்கே வருவாய், அவன் வருகின்ற பொழுது நீ வருவாய். பெருநாள் உடனே பிரியாது உழல்வாய். எப்பொழுதுமே நான் பிறந்த நாட்களில் இருந்து என்னோடவே சுற்றித் திரிந்த நீ ஒரு நாள் திரியாது உழல்வார் உளரோ. இன்னும் ஒரு நாள் எனக்காக வேலை செய்ய மாட்டியா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
சூரியன் அவரோட போயிட்டான். சரியா? சூரியனானவன் என்ன ஆயிட்டான், அந்த பக்கம் ராமர் போன பிறகு அஸ்தமித்து போயிட்டான். அப்புறம் ராமர் வரும்பொழுதுதான் சூரியன் வரப்போறான். கரெக்டா? ராமர் வரும்போதுதான் சூரியன் வரப்போறான். அப்போ இத்தனை நாளா நான் இருந்தேனே, சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துருக்கேனே, நான் நினைக்கும் போது நீ வந்தியே, நான் வணக்கம் நான் வேண்டாம்னு சொல்லும் போது அஷ்டமனானியே எல்லாம் பண்ணியே, இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றதை கேட்கப்படாதா? அவர் பின்னாடி அவர் பார்த்தவொடனே அவர் பின்னாடி போயிட்டியே, அப்ப அவனுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு நிற்கிறாயே, என்னோடு வரமாட்டாயா என்று சொல்லக்கூடிய ஒரு தொடராக அவள் மனதிலே ஒரு புலம்பலை வைக்கிறாள். அதுக்கு என்ன ஒப்புமை தர்றா? கரு ஞாயிறு போலவர் காலொடு போய். இப்படி எப்படி போயிருக்கானா, அவன் காலுக்கு பின்னாடி போயிட்டேன். அவரே கருப்பு சூரியன், அப்பா நீ சூரியனானவனே நீ என்ன பண்ணிட்ட, அவர் காலுக்கு பின்னாடியே போயிருக்க, அவருடைய திருவடியை தொட்டு கொண்டு நீ சென்று விட்டாய். அதனாலதான் அவர் வரும்பொழுதுதான் நீ திரும்பி வரப்போற இல்லையா? அப்படி ஒரு எண்ணங்களோடு நீ போர்க்கிறாயே, இது சரியா என்று சொல்லி அவள் என்ன பண்றா, ஒரு என்ன ஆதங்கத்தை அங்கே விடுகிறாள். அதனால நீ இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்காக பொறுத்திருக்க முடியாதா, எனக்காக நீ நிக்க மாட்டியா என்று சொல்லி அவள் பேசக்கூடியவளாக இருக்கிறாள். அப்படி சீதையினுடைய மனசிலே ஏற்படக்கூடியது. அதுக்கப்புறம் அன்றில் என்று சொல்லக்கூடிய அந்த அன்றிலோடு அவள் சொல்லக்கூடிய ஒரு புலம்பல். கனையேழ் கடல் போல் கருநாழிகைத்தான் வினையேன் வினையால் விடியா விடின் நீ தனியே பரவாய் தகவு ஏதும் இலாய் பனைமேல் உறைவாய் பழிபூணுதியோ. இந்த அன்றில் பறவை அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு சங்க இலக்கிய காலங்களில் எல்லாம் இந்த பறவையை பற்றி நிறைய இடங்கள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு அன்றில் பறவையை பத்தி. அது என்னன்னா, எப்பவுமே ஜோடியா தான் இருக்குமா, ஜோடியா தான் பறக்கும். சரியா? அது பிரியவே பிரியாது, ஜோடியா தான் இருக்கும், ஜோடியா தான் பறக்கும் எல்லாமே. வால்மீகி ராமாயணம் கூட ஆரம்பத்திலே கிரௌஞ்ச பறவை என்று ஒரு பறவையை சொல்வார். இந்த கிரௌஞ்ச பறவைகள், 2 பறவைகள் ஒரு கிளையிலே உட்கார்ந்திருக்கின்ற பொழுது ஒரு பறவையை, அதில் இருந்த ஒரு பெண் பறவையை ஒரு வேடன் ஆனவன் ஒரு வில்ல போட்டு அடிச்சு கொன்னுடுறான். அப்ப அந்த இடத்திலே வால்மீகி முனிவரானவர் சரையு நதிக்கு போய் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு போகின்ற பொழுது இந்த வேடுவன் அந்த கிரௌஞ்ச பறவையை, பெண் பறவையை அடித்து கொன்ற உடனே அந்த ஆண் பறவை நின்று துடிக்கின்ற இடத்திலே பார்க்கின்ற பொழுது வால்மீகி கோபத்துல அந்த வேடுவனை பார்த்து ஒரு சாபம் தருகின்றான். என்ன சொல்றான், எப்படி இந்த பறவையானது பிரிந்து துயர்வுற்று தனியாக நின்று தன் துணை இழுந்து நிற்கிறதோ அதுபோலும் நீயே நிற்க கடைவாய் என்று சொல்லி பாடுவதாக ஒரு செய்யுளை முதல்ல சொல்லுவாங்க. வால்மீகி ராமாயணத்தினுடைய முதல் செய்யுளாக, அதுதான் முதல் செய்யுளாக பேசுவார். அப்ப அதுதான் முதல்ல அவர் வாய்த்தல வந்தது. அப்போ வால்மீகி என்ன பண்ணாரா, அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஐயோ என்னடா, நம்ம ஒரு முனிவர் நம்ம வாயால இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு சொல்லணும், ஒருத்தனை போய் நம்ம சாபம் கொடுக்கிற மாதிரி பேசிட்டோமேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறார். அதுல இருந்து பிரம்மா சொல்றார், நீ சொன்னது சரிதான்ப்பா, அதுதான் ராமாயணத்தினுடைய கரு என்று சொல்லிவிட்டான். என்னது, 2 மகிழ்ச்சியாக இருந்த பறவையாக ராமனும் சீதையும் மகிழ்வாக இருந்த பறவைகளாக இருந்தவர்கள், அதை இன்னொரு வேடுவன் என சொல்லக்கூடிய ராமணேஸ்வரன் அதை கவர்ந்து செல்ல, அங்கே ஆண் பறவையாக இருந்த ராமன் அவன் நின்று பட்ட சோகங்கள், அவன் மீண்டும் அந்த பெண் பறவையை கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட பிரயத்தனங்கள், இதைத்தான் இந்த கதையில நீ சொல்ல போறேன்னு சொல்லி பிரம்மா அவனுக்கு உபதேசம் பண்ணி வந்ததினாலே வால்மீகி ராமாயணம் வந்ததாக சரித்திரம் இருக்கு. புரியுதா? அப்போ கிரௌஞ்ச பறவை என்பதும் ஜோடியா இருக்கிற பறவை.
அன்றில் பறவையும் நம்ம தமிழ் சங்க நூல்களிலே அன்றில் பறவையினுடைய ரெஃபரன்ஸையும் நம்ம என்ன சொல்றோம், ஜோடியாக இருந்த பறவையாக பேசுறோம். அப்ப ஜோடியாக இருக்கின்ற பறவையை பார்த்து சீதை சொல்றா, தனியே பறவாய், நீ என்னைக்கா தனிச்சு போறியா? இல்ல, நீ எப்பவுமே என்ன பண்ற, ஜோடியா தான் போற இல்லையா? எப்பவுமே நீ என்ன பண்ற, சேர்ந்து சேர்ந்து ஜோடியாகத்தான் பறந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே அதுபோல் இப்ப பாரு, நான் பாரு எப்படி இருக்கேன், ஜோடி இல்லாம இருக்கேன். இப்ப அவருடைய புலம்பல் அதுதானே, ராமனை விட்டு பிரிந்து நான் இருக்கின்றேன், ஆகவே நான் ஜோடி இல்லாமல் இருக்கின்றேன். நீ என்ன பண்ற, அன்றில் பறவையே, நீ உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி, பறந்து போனாலும் சரி, போகிற இடத்துல இருந்தாலும் சரி, துணையோடு தான் போய்கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன துணையோடு கூட்டிட்டு போகாம என்ன பண்ணிட்டாரு சபையில, நீ போயிட்டு வான்னு சொல்லி அவர் அவங்க அப்பாவுடைய கூடாரத்துக்கு போயிட்டாரு, என்ன விட்டுட்டா. அப்ப நான் பிரிந்திருக்கின்றேன் இல்லையா? அப்ப ராமர் என்ன பண்ணிட்டார், கனையேழ் கடல் போல் கருநாளிகை தான் பனைமேல் உறைவாய், பனைமரத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்றில் பறவையே, கடையேழ் கடல் போல், ஏகப்பட்ட சத்தங்களை எழுப்பக்கூடிய 7 கடலை போல், கருநாளிகை இரவு, வினையேன் வினையால், ராமனை அடைய முடியாமல் முயலும் அடியேன், விடியாமல் போய்விட்டால் நான் என்ன பண்ணுவேன், தகவேதும் இலாய் இல்லையா? அப்படி விடியாம போய் நான் தனித்து உட்கார்ந்து இருக்கிறேன், நீ என்ன பண்ற, நீ ஜோடியா உட்கார்ந்து இருக்கப்பா. புலம்பல், நீ கூட ஜோடியா இருக்க. அப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பாரியா, ஏதோ ஒரு படத்துல ஒரு காமெடிக்கு கூட சொல்லுவோம், பாரியா நாய் கூட ஜோடியா சுத்துது அப்படின்னுவான். அது போல சீதையினுடைய மனதிலே இப்போ அன்றில் பறவையை படிக்கின்றாள். காரணம் என்ன, நீ கூட பாரு, கூட்டுல இருந்தாலும் ஜோடியா இருக்க, பறந்து போனாலும் ஜோடியா போற, நான் பாரு இப்ப தனியா அவரை நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அந்த இது கிடைக்கல, நாளைக்குத்தானே எனக்கு, அப்ப விடிஞ்ச பிறகுத்தானே நான் இன்னும் அவர் கிடைக்கணும், அவர் தரிசனம் கிடைக்கணும், அதுக்கப்புறமா தானே நான் வரணும் அப்படிங்கிற. இவ்வளவு பேசி பார்த்தா, அன்றில் கிட்ட பேசினா, இரவோட பேசினா, இப்ப முடியல, நிலாவை பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அடுத்த ஆள் அவர் தானே, அடுத்த ஆப்ஜெக்ட் அவர் தானே. ராத்திரிக்கு இருக்கக்கூடிய, இரவு நேரத்திற்கு இருக்கக்கூடிய சிம்பிள் இதெல்லாம் எது, நிலவு. அப்ப நிலாவை பார்த்து பேசலாம். அயில் வேல் அனல் கால் வன ஆம் நிழல் ஆய், வெயிலே என நீ விரிவாய் நிலவே, செயிர் ஏதும் நிலார் உடல் தேய்வு உருவார், உயிர்கோள் உருவார் உளரோ உரையாய். எப்படி இருக்கான், அயில் வேல் கனல் கால்வன ஆம். உலகத்திலே சந்திரனுடைய ஒளியை நம்ம என்ன சொல்லுவோம், சுகத்தை தருகின்ற ஒளி இல்லையா? பாருங்க, சந்திரன்கிறவர் யாரு, இஸ் a mirror, ஒரு கண்ணாடி, வெயில வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவர். ஆனா அந்த ஒளி வருது, ஆனா அந்த வெப்பம் இல்லை இல்லையா? அந்த ஒளியை தரான், நல்லா யோசிச்சுப்பார், இந்த ஒளியை கொடுத்து விடுகிறான், ஆனா வெப்பம் இல்லை, தன்மையாக இருக்கு. அந்த இடத்திலேயே இவ என்ன சொல்றா சீதை, இப்ப ஏன்னா நமக்கு இரவாக இருக்கக்கூடிய நிலா வெளிச்சம் கூட சீதைக்கு ஒத்து வரல இப்போ. ஏன்னா இரவுங்கிறதே இப்ப ரொம்ப என்ன சொல்றது, இட் இஸ் டூ மச் ஃபார் மீங்கிறா, இட்ஸ் டூ மச். ஏன்னா நான் போய் ராமரை பார்க்கணும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எனக்கு அப்படி. நீங்க இந்த பாடல்களை பார்க்கின்ற பொழுது உடனே நீங்க எப்படி யோசிக்க கூடாது, சீதைக்கு என்னமோ திருமணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியான எண்ணம் கிடையாது. ஒரு பரம்பொருள் இடத்திலே தான் போய் சேர வேண்டும் என்று ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய தவிப்புத்தான் அது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீதை என்பது
சீதை என்கின்ற ஒரு பொருளினுடைய மனதை பேசுகின்ற பொழுது கம்பன் நம்மளை வச்சுதான் பேசுறான். புரியுதுங்களா? எனக்கு அங்க நாராயணன் தெரிகிறான் சார். நான் நாராயணத்திலே போய் சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனதிலே இருக்கு. தவிக்கிறேன் நானு. இறை என்கின்ற ஒரு தத்துவம் என் எதிரில் இருக்கு. ஏதோ ஒரு திரை என்னை மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த திரை விலக வேண்டும் என்று எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவிப்பு இருக்கு பாருங்க. அந்த தவிப்பினை சொல்லக்கூடியதுதான் இந்த பாட்டினுடைய மொத்த தொகுப்பு. புரியுதா? இது ஏதோ சீதைக்கு ராமரை பார்த்து ஆசைப்பட்டு அதனால அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணுங்கிற ஆசையினால அவ எப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இன்ஃபேக்ட் நாம 2 பேரும் யார் அவங்களை திருமணம் செய்ய வைக்க? அவங்க ஏற்கனவே தெய்வீக தம்பதிகள். இல்லையா? திருமாலும் திருமகளும் தெய்வீக தம்பதிகள். அவங்களுக்குள்ள போய் நான் போய் என்னத்தை பார்க்கணும்? மனுஷ ரூபத்தில் எடுக்கிறதுனால அவங்க ஏற்கனவே அவங்க மனதாலே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். அவங்க மனித ரூபத்திலே நமக்கு ஒரு உணர்வை பதிவை செய்கிறார்கள். காரணம் என்ன? நாம் பக்தி நிலையிலே திருமாலை அடைய வேண்டிய மனோநிலையைத்தான் இங்கே பேசுகிறார்கள். சீதையினுடைய மனோநிலையாக கம்பன் நமக்கு சொல்லக்கூடிய குறிப்பு இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஆழ்வார்கள் செய்த பதிவுகள். ஆழ்வார் பாசுரங்களிலே ஆழ்வார் திருமாலை சேர்ந்து அவரோட தான் போய் சேர வேண்டும் என்ற பதிவை அவர்கள் திருவாய்மொழியிலையும் மற்ற ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்திலும் அவர்கள் செய்த பதிவைத்தான் கம்பன் வாங்கி கொடுத்தான். நான் ஏற்கனவே சொன்ன ஆழ்வார்களுடைய தாக்கம் கம்பன் உள் நிறைய இருந்தது. அப்ப அத மனசுல வாங்கித்தான் எழுதணும். அவங்கெல்லாம் என்னவா நினைச்சாங்க? தன்னை பெண்ணாக உருவகப்படுத்தி கொண்டார்கள் ஆழ்வார்கள். தன்னை பெண்ணாக உருவகப்படுத்தி தான் அந்த ஆணாக இருக்கக்கூடிய திருமாலோடு சேர வேண்டும் என்று நினைத்தார்கள். புரியுதுங்களா? இப்படித்தான் கோபிகர்களும் பிருந்தாவனத்திலே கிருஷ்ணன் ஆடிக்கொண்டிருக்கிறான், சுத்தி நிறைய கோபிக ஸ்திரீகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அத்தனை பேரும் ரிஷிகளும் முனிகளுமாக இருந்தவர்கள். இப்ப ரிஷிகளும் முனிகளும் ராமனுடைய காலத்திலே ராமன் காட்டுக்கு வரான் பாருங்க. ராமன் காட்டுக்கு வரும்போது அத்தனை தவமுனிவர்களும் அவனை பார்க்கிறார்கள். ஆனாலும் பார்த்தாலும் அவங்க மனசுல ஒரு சங்கடமா என்ன ஒரு இதுன்னா, இறைவனோட இவ்வளவு தூரத்தில் இருந்தும் கூட அவரோட நம்ம இன்டராக்ட் பண்ண முடியாம போச்சு. ஏன்னா ராமர் எப்படி வந்தார்? வருகின்ற பொழுதே ராஜாவா வந்துட்டார். ராஜா புள்ள இது இல்லையா? அது ஒரு ப்ரொஃபஷனலாவே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டார். அப்படி வந்தார், பார்த்தார், எல்லாரையும் பார்த்தார், எல்லா மகரிஷிகளையும் பார்த்தார், நமஸ்காரம் பண்ணார், போயிட்டார். அப்ப அவருடைய கூட்டத்தில் இருந்த அத்தனை பேரும் மனசுல ஒரு ஆதங்கம் இருந்ததா. அப்பா, ராம அவதாரத்திலே உன்னோட நாங்கள்லாம் பக்கத்துல கூட உட்கார முடியல, உன்னை ஒரு தூரத்துல இருந்தான் பார்த்து ரசித்தோம். ஆகவே நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? கிருஷ்ணா அவதாரத்தில் உன்னோடு நாங்கள் சேர்ந்து லீலை புரிய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது திருமால் சொன்னாராம், கிருஷ்ணா அவதாரத்தில் நீங்கள் எல்லோரும் கோபிகை ஸ்திரீகளாக மாறுங்கள். அப்ப நீங்களாம் என்ன பண்ணலாம்? என்னோடு விளையாடலாம், என்னை கட்டி தழுவலாம், என்னோடு நீங்கள் ஆலிங்கம் செய்து கொள்ளலாம். உங்களோடு நான் உங்கள் சடையை பிடித்து இழுவது போல் ஆடுவேன், உங்களுடைய உடையை திருடுவது போல் ஆடுவேன், உங்கள் வீட்டிலுடைய வெண்ணெய்களை திருடுவது போல் நான் ஆடுவேன். ஆகவே உங்களோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் விளையாடி கொண்டு இருப்பேன் என்று சொன்னதினாலே சந்தோஷப்பட்டு இருந்தார்கள். அப்போ அவங்க மனசுல இருந்த தாபம், ஆழ்வார்களுடைய பதிவு, அதுதான் பக்தி. அந்த பக்தியைத்தான் கம்பன் இங்கே சீதையின் உருவாக நமக்கு பேசுகின்றான். இதை மனசுல வச்சுக்கங்க. ஏதோ சீதை கல்யாணத்துக்காக அவசரப்படுறான்னு நினைக்க கூடாது. ராமரை பார்க்கணும்னு நினைக்கிறான பரம்பொருளோடு சேர வேண்டிய ஒரு பக்தனினுடைய பரவச நிலையை பேசக்கூடியதுதான் இந்த பாட்டு. அப்போ இரவு விடியலேன்னு சொல்றான். ஆமா, நமக்கெல்லாம் இரவு விடியா இரவா தான் இருக்கு. எங்க நமக்கு இரவு விடிஞ்சது? இரவு என்கின்ற மாயையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த இரவு விடியணுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் ஆசைப்படணும். அப்ப அந்த இரவை பழிப்பதிலே தப்பு ஒண்ணும் இல்லையே. ஐயோ, மாயை என்கின்ற இரவே நீ போ, அஞ்ஞானம் என்கின்ற இரவே நீ என்னை விட்டு தொலைந்து போ.
சொல்லணுமா இல்லையா? அப்ப ஜோடியாக இருக்கின்ற அத்தனை பூக்களையும் மற்ற விஷயங்களையும் பார்க்கின்ற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? பரமாத்மாவோடு சேர்ந்த ஜீவாத்மாவாக நான் எப்பொழுது இருக்க போகிறேன்? வருமா இல்லையா? அதைத்தான் இங்கே நிலாவிடத்திலே பேசுகின்றாள். என்ன சொல்றா? உன்னுடைய வெப்பமானது எனக்கு கொடுமையா இருக்குங்க. வெப்பத்தை உமிழ்கின்றாய். நீ என்ன பண்ணிட்ட? உன்னுடைய ஒளி கிரணங்களினால் வெயிலுக்கு நிகராக நீ சுருகின்றாய், வெப்பத்தை தருகின்றாய். நீ நிழல் ஆய் வெயிலே என நீ விரிவாய் நிலவே. நீ என்ன பண்ணிட்ட? வெயிலுக்கு இணையாக உன்னுடைய ஒளியை தருகின்றாய். ஆகவே செயிர் ஏதும் இலார் உடல் தேய் உருவர். அதாவது பெண்கள் இந்த மாதிரியான மனதிலே ஒரு எண்ணங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், காதலன் தன்னோடு சேர வேண்டும், காதலன் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், அப்ப என்ன ஆகுது? சரியாக உணவை உட்கொள்ளாமல் உறக்கம் இல்லாமல் இருப்பதினாலே உடல் தேய்ந்து விடும் இல்லையா? உடல் தேயும் இல்லையா? அந்த உடல் தேய்வது போல் உனக்கும் உடல் தேய்கிறது. ஒருவேளை நீயும் பெண்ணாக இருப்பாயோ? எங்க கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க கம்பன். அப்ப நீயும் பெண்ணாக வருகிறாயோ? உயிர்கோள் உருவார் உளரோ உரையாய். இந்த உலகத்திலேயே உயிரை பறிக்கின்ற உன்னை போல் வேற யாராவது இருக்கிறார்களா என்று சொல் என்று சீதை நிலாவை பழித்து பேசுவது போல் பேசுகின்றார். அப்ப என்ன, வெயில் ரொம்ப மோசமா இருக்கு, வெயிலை விட மோசமா இருக்கு உன்னுடைய கிரணங்கள். அது மட்டுமல்லாமல் உயிரை எடுக்கக்கூடியவளாக இருக்கிறாய். பெண்ணை போல நீயும் தேய்கிறாய். இருந்தும் பெண்ணினுடைய மனம் புரியாமல் இருக்கிறாய். ஆகவே இது தெரியாம நீ இருக்கிறது என்ன, ஒரே பெரிய பாவமா இருக்கே என்று சொல்லி அந்த நிலாவின் இடத்திலே அவள் பேசுகின்ற ஒரு கருத்தினுடைய பதிவை வைக்கிறார். அப்போ கம்பன் தன்னுடைய பதிவுகளாக இங்கே நமக்கு சொல்லக்கூடிய இடங்கள் அத்தனையுமே சீதையினுடைய புலம்பல்கள் என்பது இல்லை. ஒரு பக்தன் தன் நிலையிலே பக்தியினுடைய காரணத்தினாலே பரம்பொருளை தேடி பரம்பொருளிடத்திலே தான் சேர வேண்டும் என்கின்ற காதலினுடைய உந்துதலில் எண்ணுகின்ற எண்ணத்தை தான் இங்கே சீதையின் வழியாக கம்பன் நமக்கு தரும். அப்ப இது எல்லாமே பக்தி சம்பந்தப்பட்டது. அப்ப பக்தியினுடைய முழு இலக்கணம் தெரியணும்னா, புரியுதுங்களா? பக்தியினுடைய முழு இலக்கணம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த உடல் கூறுகள் எல்லாம் நமக்குள்ள வரணும். வந்தா பக்தி வரணும். இந்த பாதிப்பெல்லாம் நமக்குள்ள இருந்தா பக்தி இருக்கு. அந்த இறைவனை பார்க்கக்கூடியதற்காக தவிக்கின்ற தவிப்பு, அவரை போய் நாளைக்கு பார்க்கணுங்கிற எண்ணம், அவரோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு, புரியுதா? அவரை பார்த்தா பிரியக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு அவரையே பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கின்ற நினைப்பு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் பக்தியினுடைய இலக்கணமாக பேசப்பட்டது. இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடமாகத்தான் சீதையினுடைய மனப்பதிவை இங்கே கம்பன் வைக்கிறார். இதுல இன்னும் சில தொடர்புகள் இருக்கு. தென்றலோடு அவர் பேசுறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இது தவிர ராமர்னுடைய தனிப்பட்ட நிலையும் பேசுறார். இதுல அழகா அவருடைய வரிகள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி வந்து விழுந்திருக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகான வரிகள். கம்பனுக்கே உரித்தான நயங்கள், அவனுக்கே உரித்தான ஒரு அழகான ஒப்புமைகள், அதெல்லாம் போட்டு அவன் எழுதுறதுல அவனை மிஞ்ச யாரும் முடியாது. அப்படி அழகான பாடல்களை எழுதியிருக்கிறார். இன்னும் அதை வரக்கூடிய வகுப்பில அதனுடைய சுவைகளை பார்ப்போம். அதிலேயே திருமணத்துக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள், திருமணத்தினுடைய பதிவுகள் என்ன,
திருமணத்திற்கு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதையும் நாம பார்ப்போம்னு சொல்லி இந்த இடத்துல அதை நான் இன்னைக்கு நிறுத்துறேன்.